So hello guys, welcome to DJ Squad. என்னடா புதுசாக இது டிஜே ஸ்குவாடுன்றீங்களே, டிஜி ஸ்குவாட் தானே வரும். ஆமாம் கைஸ், வந்துட்டேன். ஸோ டிஜி ஸ்குவாட். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு மர்மமான விஷயத்தை பற்றி. பூரி ஜெகநாதர் கோயிலில் எல்லாருமே வருஷம் இது பண்ணுறாங்க. ஆனால் அதோட முக்கியத்துவம் உங்களுக்கு எப்படின்னு தெரியுமா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு தெரியுமா? அந்த ட்ரெடிஷ்னல் கல்ச்சரை பற்றி தெரியுமா? ஹெரிட்டேஜை பற்றி தெரியுமா? ஸோ அதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு டிஜி ஸ்குவாட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் பூரி ஜெகநாதர் கோயிலில் என்னென்ன மர்மமான விஷயம் நடக்குது, இது எப்படி பண்ணுறாங்க, இது கிரேட் ஃபெஸ்டிவல் நடக்குதே, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மோர் தாட்ஸ்க்கு இன்வாஸ்ட் பண்ணுங்கள். மோர் தாட்ஸ்க்கு, மோர் பியூட்டிஃபுல்லான வீடியோஸ்க்கு, மோர் ஹிஸ்டாரிக்கலான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு நான் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெய்லியும் வரும். ஸோ காய்ஸ், இதில் நான் ரெண்டு விஷயம் சொல்லிக்கிறேன். பூரி ஜெகநாதர் கோயிலில் ரெண்டு மர்மமான விஷயம் நடக்குது. ஒன்று தீபாவளி கிடையாது, அந்த ஃபெஸ்டிவல் இந்தியாவில் செகண்ட் பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவல் தான் அது. இது மட்டும்தான். இந்த ஃபெஸ்டிவல் மட்டும் எனக்கு தெரியல, பட் ஆனால் நான் சொல்கிறேன். இந்த ஃபெஸ்டிவல் மட்டும் 125 days ஏதோ நடக்குது. பட் ஆனால் இதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் ட்ரைப்னே வச்சுக்கோங்க. இப்போது பூரி ஜெகநாதர் கோயிலில் கட்டின அந்த நாயக்கர்கள் அங்கே இருக்கிற ட்ரைப் மக்களால் தான் கட்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கல்வெட்டிலேயே சான்ஸ்கிரிட் மொழியில் போட்டிருக்காங்க. அதனால் அந்த நாயக்கர் இன்னர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது நம்மளுக்கு எப்படின்னா அவங்க அந்த இப்போது நான் அது குழப்பம் வரல, டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ உங்களுக்கு எங்கேயாச்சும் போகிறீங்க, சரிப்பா அது கூட விட்டுறேன்ப்பா. இப்போ அது ஃபெஸ்டிவல் என்ன கொண்டு வரேன். இப்போது இந்த ஃபெஸ்டிவலை முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக எப்போ நடக்கும்னு தெரியல. இது ஃபஸ்ட்டு இந்த ஃபெஸ்டிவலுக்கு எது முக்கியம்னா, நான் உங்களுக்கு அந்த ஹிஸ்டாரிக் சொல்லிகிட்டே வரேன். இப்போது கிருஷ்ணர் மகாபாரதா போரில் இறந்துடுறாரு. ஆனால் அங்கே இருக்க பெரியவர் அவரோட இதயத்தை எரிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படகலை ஏற்றி அமுச்சிடுறாரு. அது கடலை தேண்டி 25 மில்லியன் வருஷங்கள் தாண்டி பூரி ஜெகநாதர் கோயில் அங்கே இருக்குது. இது மக்களின் முக்கியமான அங்கே ஸ்பிரிச்சுவல் பிலீஃப்ஸே இதுதான். சத்தியமாக ரொம்ப முக்கியமான ஸ்பிரிச்சுவல் பிலீஃப்ஸ். இதை நீங்கள் தவறுனீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களால் முடியாது. பாருங்கள், இங்கே அந்த கடவுள் அப்படியே தாண்டி அந்த நாயக்கர் இந்த மாதிரி நாயக்கர் சொல்லியிருக்காரு, இந்த கோயில் கிருஷ்ணரோட இதயம் நம்ம கோயிலுக்கு வந்திருக்கு, அதனால் இதுக்கு ஒரு கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு தான் பூரி ஜெகநாதர் கோயிலை கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் நாயக்கர்கள் எல்லாருமே அந்த கோயிலை எடுத்து டேக் ஓவர் பண்ணி எல்லாமே ஒரு மிகப்பெரிய கோயிலை கட்டிட்டாங்க. இது அந்த கொடி மாற்றப்படுது இல்லை, அது இன்னொரு செகண்ட் ஃபேக்ட். அது நான் அப்புறம் வரேன். இப்போ நம்ம அந்த ஃபெஸ்டிவலை பற்றி கொண்டு. அந்த ஃபெஸ்டிவலில் உங்களுக்கு கரெக்டாக நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அது ஒரு 3 months 4 months 5 months அந்த ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி அப்படியே எடுத்துருவாங்க. அதுதான் அவங்க அந்த காட்டுக்குள்ளே போவாங்களாம். அந்த சென்டர் ஆஃப் தி ஃபாரஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க, ஒரு யாகத்தை நடத்துவாங்களாம். கிருஷ்ணர் என்ன இது வரணும், அது நிறைய சிம்பிள் காட்டுச்சான். இந்த அங்கே 3 டெய்டிஸ் அதாச்சும் 3 ஐடியல்ஸை வழிபடுறாங்க. பலராம், கிருஷ்ணர், சுதத்திரையோ அது வரும். இவங்க 3 பேருக்கு தான் அந்த சிலையே. இதில் கிருஷ்ணர் அந்த இதே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் எப்படின்னா, சுதத்திரைக்கு 3 இறகு வரணுமா, 3 இது மாதிரி ஒரு மரம் வரணுமா, வேப்பலை மரம் மாதிரி. இன்னொன்று பலராமுக்கு ஒரு 6 மரம், அந்த 6 இது வச்சு வரணுமா.
கிருஷ்ணருக்கு வந்து எனக்கு சரியாக தெரியல, நான் அடிச்சு விட்றேன். 10 வர மாதிரி அந்த சிம்பிள் மாதிரி வரணுமா. ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு சிம்பிள் ஸ்பெஷலைஸ். அது வந்து எங்கே காட்டு முழுக்க தேடிட்டு அதை வந்து எடுத்துகிட்டு வருவாங்களாம் கோயிலுக்கு. கோயிலுக்கு வந்தப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே ஆக்சுவலி வந்து அந்த கோயில் வந்து எதனால தெரியுமா செய்யப்பட்டிருக்கு? மரத்தம். அந்த மரம் வந்து டீஃபாரஸ்டேஷன் ஆகும். அதுதான் டீஃபாரஸ்டேஷன் ஆனால் அது சுத்தமாக மக்கி போயிடும். அதனால தான் 20 இயர்ஸ் ஃபார் 20 இயர்ஸ் 25 இயர்ஸ்க்கு அந்த சிலையை மாற்றிட்டே இருக்கணும். அதனால தான் இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க. இது வந்து 125 டேஸ் ஃபெஸ்டிவல். ஸோ எவ்வளோ பேருக்குன்னு நீங்களே இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரிஸ் வந்து சரி நம்பப்பட்டிருக்குன்னு சொல்லிடுறோம். இதுக்கப்புறம் முடிச்சுட்டு அவங்க வந்து கோயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போவாங்களாம். கோயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்ட உடனே எல்லா கதவுமே மூடிடுவாங்களாம். 2 மந்த்ஸ்க்கு வந்து யாருமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். அப்புறம் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சு இன்னும் ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்களாம். அது கூட ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு வாரத்துக்கு தான். அதுக்கப்புறம் பெயிண்டிங்ஸ் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும். பெயிண்டிங்ஸ் ஒர்க் முடிஞ்சு அதுதான் அந்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் ஃபுல்லாக அந்த கோயிலை இழுத்து மூடிடுவாங்களா. யாருமே சாமி கூட வரக்கூடாது. இது என்னென்னா மேலே அவங்க வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே போயிட்டு கொடி ஏற்றுவாங்க. அதுதான் அந்த சொல்கிற மாதிரி. அது வந்து 25 இயர்ஸ் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கொடி வந்து எப்போ அழுக்காகுதோ அதுதான் அந்த மனசோட சுத்தமாக வச்சுக்கிறது தான். அதுக்கப்புறம் கீழே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கோயில் வந்து ஆனால் எதுக்கு தெரியுமா அதை மூடி வைக்கிறாங்க? இந்த கிறிஸ்மஸ் சிலை இதெல்லாம் வந்து நோய் வாய்ப்பட்டுரும். இதெல்லாம் அது ஒரு நம்பிக்கை. இது ஒரு ஃபேக்சுவல் ஸ்பிரிச்சுவல் பிலீஃப்ஸ். இந்த பெஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் பிலீஃப்ஸ் நான் சொல்கிறேன்.